நம்ம சோலே பட்டூரே மசாலா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு 4 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், 3 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், கொஞ்சம் இஞ்சி, 6 பல் பூண்டு. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலான்னா மிக்ஸி எடுத்துட்டு இஞ்சி பூண்டு அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம் 4 கட் பண்ணி வச்சுருக்கேன் மீடியம் சைஸில். அதே மாதிரி தக்காளி 3 கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை நம்ம எல்லாத்தையுமே நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம அடுப்பில் ஒரு குக்கர் போட்டுக்கலாம். அதில் நான் 3 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மசாலா சாமான்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் தாளிக்கிறதுக்கு. ஃபஸ்ட்டு ஒரு பே லீஃப் ஆட் பண்ணியிருக்கேன், 4 ஏலக்காய், 4 கிராம்பு, 1 பட்டை, ஸ்டார் ஆனிஸ் 1. இது எல்லாத்தையுமே நான் ஆட் பண்ணியிருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகம் நல்லா பொரியணும், கம்மி ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அடுப்பை. இப்போ இதில் மஞ்சப்பொடி 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ரெட் சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அடுப்பை நல்லா ஸ்விம் பண்ணிடுங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுட்டுருக்கிற கிரேவி பேஸ்ட்டை நல்லா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த வெங்காயத்தோட ஸ்மெல்லெல்லாம் இல்லாமல் இருக்கும். அந்த ஆயிலெல்லாம் நல்லா செப்ரேட் ஆகிற அளவுக்கு இதை 2 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி நம்ம இதை நல்லா வேக விடலாம். இப்போ 2 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ மறுபடியும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், எண்ணெய்லாம் சைடில் பிரிஞ்சு வந்திருக்கு. அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கணும். இப்போது 1 டீஸ்பூன் Cumin பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் Coriander பவுடர், அது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட வாசனை போகிற அளவுக்கு மறுபடியும் மூடி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா வேக விடலாம். 2 நிமிஷத்தில் பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா ஆயிலெல்லாம் நல்லா செப்பரேட் ஆகிருக்கு கிரேவியில். இப்போ நான் சென்னா ராத்திரியே ஊற வச்சுருக்கேன். 1 கப் சென்னா எடுத்துகிட்டு அதை அலம்பிட்டு நம்ம அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா 8 மணி நேரமாவது ஊறணும் மினிமம், அப்போ தான் நல்லா வேகும். சென்னாவை போட்டு நல்லா வதக்கிட்டு மறுபடியும் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 2 மினிட்ஸ் அந்த சென்னாவும் நல்லா வதங்கிடட்டும். நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த கிரேவிக்கு பார்த்திங்கன்னா 2 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும். 1 கப் சென்னா எடுத்திங்கன்னா. ஸோ அந்த 2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணினதுக்கப்புறம் உப்பு ஆட் பண்ணலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிக்கணும். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம குக்கரை மூடி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஆயில் செப்பரேட் ஆகி நல்லா கொதி வரணும். இப்போ நம்மளோட குக்கரை நல்லா கவர் பண்ணிடலாம். மூடிட்டு நல்லா சிம்மில் வச்சுருங்க. அடுப்பை வச்சுட்டு விசில் போட்டுட்டு 5 விசில் வரைக்கும் நல்லா விடுங்க. லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். இப்போ ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், நம்மளோட சூப்பரான சென்னா கிரேவி ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி மேலே தூவிக்கலாம். இது சென்னா பட்டூரா மசாலான்னு சொல்லுவாங்க. இது சப்பாத்தி, புலாவ், அதுக்கப்புறம் பட்டூரா எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.